தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் உறுதியாகிவிட்டது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்கலாம். இதை அறிந்து கொண்ட பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் அவர்களினுடைய குடும்பங்களை தனி விமானம் மூலம் இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க சேஃப்டியா. இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக உறுதியான தகவல் தான் வெளியாயிருக்கு. இந்தியாவினுடைய ஊடகங்களும் இந்த தகவல்களை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இந்த ராணுவ தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாகிஸ்தானால கெஸ் பண்ணவே முடியல. நிச்சயமாக ஒரு பலம் வாய்ந்த வீரியமான தாக்குதலாக இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறத பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி மற்றும் உயர் அதிகாரிகள் உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் அவங்களுடைய குடும்பங்களை சேஃப்டியா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதுல சில அதிகாரிகள் அவங்களும் சேர்ந்து தப்பிச்சு போயிட்டதா சொல்றாங்க. கூடிய விரைவில் பாகிஸ்தானினுடைய அதிபர், பிரதமர் மற்றும் முக்கியமான மந்திரிகள் எல்லாருமே தப்பிச்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் தப்பித்து செல்வதற்கான அந்த வேலைகள்லயும் இப்போ இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் அடுத்த 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான்ல இருந்து இவங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வீடியோ ஆதாரமா வெளிவர போகுது. இப்போ இந்தியாவினுடைய ஏபிசி செய்தி நிறுவனம் இதை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, ராணுவ தளபதி முனீர் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசிய பேச்சு, அதே போல பாகிஸ்தானினுடைய அரசாங்கம் இன்று ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்தியாவினுடைய இந்த ராணுவ தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் அரசாங்கமே சொல்லியிருந்தது. என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, இந்த தாக்குதல் இந்தியாவில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது சுதந்திர போராட்ட தியாகிகளால் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் சுற்றுலா பயணிகளை கொன்னவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்து பாகிஸ்தான் கவர்மெண்டே பேசியிருக்கு. இது இன்னும் இந்தியாவிற்கு கடுப்பை கிளப்பியிருக்கு. இந்த மாதிரி பேசினதும் தான் சரி, இந்தியாவோட கோபத்தை தூண்டி விட்டுட்டோம், நம்ம தான் செஞ்சோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, நாம தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்களை விட்டுட்டு எல்லா உயர் அதிகாரிகளும் இப்போ தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க குடும்பத்தோட. இன்னும் அடுத்த 24 மணி நேரத்துல இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வரப்போகுது. பாகிஸ்தான்ல இருந்து இன்னும் எவ்வளவு பேர் தெரிச்சு ஓட போறான்னு பாருங்க. இந்தியாவினுடைய அடி மோசமா இருக்க போகுது. ஏன்னா எல்லா நாடுகளுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்தியா மிகப்பெரிய அடியை கொடுக்க போகுதுன்னு. அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருச்சு, இஸ்ரேலுக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுல இஸ்ரேல் இந்தியாவோடு மிகவும் சப்போர்ட்டா இருக்காங்க. இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் செய்ய தயார் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் அதிபர் சொல்லிட்டாரு, ஆயுத உதவி வேணுமா, பண உதவி வேணுமா, என்ன வேண்டும் அனைத்தையும் செய்ய தயார்னு பிரான்ஸ் அதிபரும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி உலக நாடுகள் இந்தியாவின் பக்கம் நிற்கிறது. பாகிஸ்தான் கடந்த 24 மணி நேரத்துல அவங்க நிறைய பேர்கிட்ட உதவி எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் நிறைய நாடுகள் கிட்ட இந்தியா எங்க மேல தாக்குதல் நடத்த போறாங்க, தகவல் உறுதியாயிடுச்சு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஈரான் கொண்டு பல நாடுகள் கிட்ட அவங்க கடந்த 24 மணி நேரத்துல தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருக்காங்க. ஆனா எந்த நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை. அனைத்து நாடுகளும் கைவிரித்து விட்டன. அதன் காரணமாக எல்லா நாடும் கைவிரிச்சிட்டாங்க. இனிமே நமக்கு சப்போர்ட் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் ராணுவ தளபதி தன்னுடைய குடும்பத்தினரை தனி விமானம் மூலம் தப்பிக்க வச்சுட்டாரு. வெளிநாட்டுல போய் போயிட்டாங்க. நேரம் போய் சேர்ந்திருப்பாங்க இங்கிலாந்துக்கு. இது பாத்தீங்கன்னா இலங்கையில ராஜபக்சே தப்பிச்ச மாதிரி தான். இலங்கையில பொதுமக்களை அடிச்சு விரட்டினாங்க. ஆனா இங்கே இந்தியா பாகிஸ்தானை அடித்து விரட்ட போகிறது. அது மட்டும் இல்ல, விரைவில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மீட்கப்பட இருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் அடி பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே போய் அடிப்பாங்களா, இல்ல காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட பகுதி காஷ்மீர், அதை அடிப்பாங்களா, இல்ல நேரடியாக ராணுவ தளங்களை அடிப்பாங்களா, எப்படி அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு வலுவான தாக்குதலுக்கு இந்தியா தயாராகி விட்டது. அது மட்டும் இல்ல, போர்க்கால அவசர நிலை இந்தியாவுல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். வார் எமர்ஜென்சி அப்படிங்கிறத நிச்சயமா கொண்டு வருவாங்க. ஏன்னா போர் வந்துருச்சு அப்படின்னா போர்க்கால அவசர நிலையை கொண்டு இந்தியா முழுவதும் ஒரே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. அதாவது நேரடியாக குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போர் தொடங்கிடுச்சு அப்படின்னா வார் எமர்ஜென்சி கன்ஃபார்ம் வந்துடும். இதுல மாற்று கருத்தே இல்ல. இந்த முழு போருக்கு இந்தியா தயாராயிடுச்சு. அது யாரு குறுக்க வந்தாலும் அடிக்க போறாங்க, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனா சைனா இந்த நேரத்துல இந்தியாவுக்கு எதிராக வருவாங்களா அப்படின்னு கேட்டா வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா சைனா வரும்னு நினைச்சாங்க. பாகிஸ்தான் சீனாவையும் தொடர்பு கொண்டு பேசிவிட்டது, சீனாவும் கைவிரித்து விட்டது என்பதுதான் உண்மை. ஏன்னா இங்க இந்தியா சீன தூதர் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு தூதர்களையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு தூதர்களையும் பாகிஸ்தானை தவிர பிற நாட்டு தூதர்களை அழைச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பேசிட்டாங்க. நேத்தே பேசிட்டாங்க. அதற்கு சைனாவினுடைய தூதரும் ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். ஆக மொத்தம் சீனாவும் இந்தியாவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். சோ சீனாவும் கைவிரித்து விட்டது பாகிஸ்தானுக்கு. அதனாலதான் பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிகாரிகள், முக்கிய அரசியல் புள்ளிகள் குடும்பத்தோட இப்ப தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எவ்வளவு பேர் தப்பிச்சு போறாங்கன்னு தெரியல, நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும். இன்னும் தாக்குதல் மிக கொடூரமா இருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் 500 பாகிஸ்தானியர்கள் இங்க அதாவது மருத்துவ சேவைக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவ சேவை மற்றும் இன்னும் பிற தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக தமிழ்நாட்டுல 500 பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க. உடனடியாக வெளியேற்றுமாறு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் உங்க மாநிலத்துல இத்தனை பாகிஸ்தானியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில இருந்து தகவல் லிஸ்டோட அனுப்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் எந்தெந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லிஸ்ட் போயிடுச்சு. உடனடியாக இத்தனை பாகிஸ்தானியர்களையும் கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கைது செஞ்சு டெல்லிக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ டெல்லியிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பாகிஸ்தானியர்களும் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். பாகிஸ்தான் இந்த அளவுக்கு தப்பிச்சு போற அளவுக்கு அவங்க எந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செஞ்சாங்க இல்லையா, நதிநீரை தடுத்தாங்க இல்லையா, அப்பவே தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தானுக்கு. போச்சு, நமக்கு ஆப்பு வைக்க போறாங்க, நம்மள இதோட காலி பண்ண போறாங்க. சிம்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்தியா. சோ மொத்தமா சோழி முடிஞ்சது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுல அடுத்த கட்டமா நாம இப்போ இந்தியா போர் தொடுத்தால் அதற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்தியாவுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல போர் இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கணும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல அடிக்கிறாங்களா, இல்ல நேரடியா பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள அடிக்கிறாங்களா, அதை பொறுத்துதான் போர் எப்படி போகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். எனக்கு தெரிந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதுல முதல் தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அதுல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா இங்க இந்தியாவுக்குள்ள பெருமளவு பாதிப்பு இருக்காது. ஒருவேளை பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள்ள நேரடியா ஒரு லாகூரோ கராச்சியோ இந்த மாதிரி நகரங்களுக்குள்ள அட்டாக் அப்படின்னா அது இந்தியாவிலும் ஒரு சில இடங்கள்ல பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா அவங்க பதில் தாக்குதல் நடத்துவாங்க. ஏற்கனவே கார்கில் போர் டைம்லயே லாகூர் வரைக்கும் நாங்க புடிச்சிட்டோம், நீங்க உத்தரவு கொடுத்தா நாங்க லாகூர் நகரத்தையே பிடிச்சிருவோம்னு இந்தியன் ஆர்மிலாம் சொல்லுச்சு. அப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் மனிதாபிமான அடிப்படையில சரி பிடிச்ச வரைக்கும் போதும், வேண்டாம், லாகூர்ல போய் சிட்டி எல்லாம் தாக்க வேணாம், அங்க பொதுமக்கள் இருப்பாங்க அப்படின்னு மனிதாபிமான அடிப்படையில அன்னைக்கு பாகிஸ்தானை பிடிக்காம லாகூரை அழிக்காம ரிட்டர்ன் வந்துச்சு இந்தியன் ஆர்மி. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் அடங்கல. மறுபடியும் எவ்வளவு அடிச்சாலும் இவனுங்க அடங்கவே மாட்டானுங்க. அதனால இதோட பாகிஸ்தானை முடிச்சு விடுறது நல்லது. இனி பாகிஸ்தான்ங்கிற நாடே இருக்க கூடாதுங்கிறதான் என்னுடைய கருத்து. எனக்கு தெரிந்து இந்த போர் ரொம்ப வீரியமா தொடங்குச்சு அப்படின்னா நிச்சயமா பாகிஸ்தானை இதோட அழிச்சிருவாங்க. இந்தியா அழிப்பதற்கான வேலைகள்ல தான் இப்ப இறங்கி இருக்கு. இதோட பாகிஸ்தான் கதையை முடிச்சிடணும், இனிமே பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்கக்கூடாது, மொத்தமா காலி பண்ணிடணுங்கிற நோக்கத்துலதான் இப்ப இறங்கி இருக்காங்க. அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் ராணுவ தளபதியே இப்ப ஓட ஆரம்பிச்சிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு ராணுவ தளபதியே பாகிஸ்தான்ல இருக்கானா அப்படிங்கறதே தெரியல. ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் பிளைட் ஏற்றி அமுச்சு விட்டாங்கிறது தெரியுது, இவனும் போயிட்டானா அப்படிங்கிறது மட்டும் தெரியல. சோ இந்தியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ராணுவ தளபதி குடும்பத்தோடு தப்பி ஓட்டம், இன்னும் ராணுவ உயரதிகாரிகள் தப்பி ஓட்டம், கூடிய விரைவில் பாகிஸ்தான் அதிபர் பிரதமர் எல்லோரும் தப்பி ஓட்டம் என்ற செய்தி விரைவில் வரப்போகிறது அடுத்த 24 மணி நேரத்துல. சோ இந்தியாவினுடைய பதிலடி எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் காத்துட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.